வணக்கம் அன்பு நேயர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையை பற்றி நாம் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, பல விஷயங்கள் நம் மனதில் அப்படியே விரியும் இல்லையா? அப்படியான விஷயங்களில் ஒன்றுதான் கேள்வியாக கேட்கப்படுகிறது. அதாவது எண்ணங்கள் என்றாலே அது மனதில் தோன்றுவது தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அப்படிதான் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதயத்திலிருந்து தோன்றும் எண்ணங்கள் எத்தகைய தன்மை வாய்ந்தது? அதாவது மனதின் எண்ணங்கள் வேறு, இதயத்தின் எண்ணங்கள் வேறு அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. வித்தியாசத்தை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அப்படின்னு ஓசோ கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. ரொம்ப அற்புதமாக வந்துட்டு விளக்குறாரு ஓஷோ. உங்களுக்கும் கூட ரொம்ப அதை நீங்கள் அந்த அவர் சொல்கிற விஷயத்த நீங்கள் அசை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கூட புரியும். பாருங்கள் எப்படி சொல்கிறார் ஓசோ அவர் கேட்ட கேள்விக்கு. அதாவது அஹ், எண்ணங்கள் என்றாலே அது மனதில் தோன்றுவது தான். அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். இதயத்திலிருந்து தோன்றும் எண்ணங்கள் எத்தகைய தன்மை வாய்ந்தது? கொஞ்சம் வித்தியாசத்தை சொல்ல முடியுமா? அப்படின்னு ஓசோ கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. அதற்கு ஓசோ சொல்கிறாரு, மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து இதயத்தில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீங்கள் இனம் பிரித்து உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அங்கு உங்கள் மனதிற்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மனதின் முக்கிய வேலை என்ன அப்படின்னா, இதயத்திலிருந்து தோன்றுகிற எண்ணங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு தனது எண்ணங்களை இன்ப முலாம் பூசி உங்கள் முன் அந்த எண்ணங்களை நிறுத்தி அதற்கு உங்களை அடிமையாக்குவதுதான் மனம். இந்த வேலையை ஒழுங்காக மிக விழிப்புடன் உங்கள் மனம் செய்து கொண்டிருக்கிறது. அது செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையை தவறவிட்டால் மனம் உங்களையே தவற விட்டுவிடும். அதனால் மனம் இதிலேயே முதன்மை வகிக்குது. மனம், இதயம் இவற்றில் தோன்றும் இரண்டு எண்ணங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்று நீங்களே கேட்கும் அளவிற்கு மனம் அது தருகின்ற எண்ணங்களோடு மட்டும் ஐக்கியப்படுத்தி உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ஓசோ. இன்னும் சொல்கிறாரு பாருங்க, மனம், இதயம் இந்த ரெண்டையும் வந்துட்டு அழகாக வேறுபடுத்துகிறார். இந்த இரண்டுக்குமே உங்களுக்குள்ளாகவே எண்ணங்களாக எழுச்சி பெறுவதால் அதன் வித்தியாசத்தை நீங்களாகவே உணர்ந்து கொள்ள முயல வேண்டும் என்று சொல்கிறாரு. அடுத்தவர்கள் சொல்லி முழுமையாக உங்களுக்கு விளங்க வைக்க முடியவே முடியாது. இதை நான் சொல்லுகின்ற வித்தியாசங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக சொல்கிறாரு. உங்கள் குழந்தை, அது ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ முதன்முறையாக பள்ளிக்கூடத்திற்கு செல்வதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதல் நாள் அல்லது முதல் வாரம் அதற்கு தேவையான பொருட்களை வாங்கி விடுவீர்கள். உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு புத்தகப்பை, பென்சில் பாக்ஸ், லஞ்ச் பேக், புதிய காலணி, எழுது பொருட்கள், நோட்டு புத்தகங்கள் இப்படி எல்லாமே தேவையானதை வாங்கி வைப்பீங்க. இவைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வேளையில் உங்களுக்குள் எழுகின்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து எழுந்தவை. பொருட்களை 10 தடவை மாற்றி மாற்றி பார்த்துவிட்டு கடைசியில் ஒவ்வொன்றையும் இறுதியாக தேர்வு செய்து அவைகளை விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்கு எடுத்து வந்த பின் ஏனோ மனதில் முழு திருப்தி அடையாத அந்த எண்ணங்கள். சரி, அடுத்த வருடம் நல்ல பொருளாக வாங்குவோம் என்று நமக்கு நாமே சமாதானம் செய்து கொள்கிற ஒரு தன்மை. கடையில் பொருட்களை தேர்வு செய்யும் சமயத்தில் திருப்தியாக இது நன்றாக இருக்கிறது, இதையே வாங்கிக் கொள்வோம் என்று அப்போது சொன்னது உங்கள் மனம். வீட்டுக்கு வந்த பிறகு உங்களை சமாதானப்படுத்துவதும் உங்களது அதே மனம்தான். அதனால்தான் மனம் திருப்தியற்றது என்றாகிறது. மனம் தந்திரமானதும் கூட. மனம் உங்களை பழிவாங்கிவிட்டு அதை வேறு எதன் மீதாவது போட்டுவிடும். அதாவது டியூப்லைட் வெளிச்சத்தில் லஞ்ச் பேக் ஒரு கலராக தெரிந்தது, இப்போது வேறு மாதிரி சோவை கலராக தெரியுது என்று உங்களுக்கு உங்கள் மனம் சமாதானம் சொல்லும். அதாவது கடையில் அதே பொருள் தான் உங்களை வசீகரிக்கிற மாதிரி தூண்டுனது உங்கள் மனம். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் உடனே அதுவே வந்துட்டு அந்த மனமே அது டியூப்லைட் வெளிச்சத்தில் அப்படி இருந்தது, இப்போ வந்துட்டு பரவாயில்ல, இதை வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானத்தையும் அதே மனம் தான் சொல்லும். ஆனால் இதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் அப்படி கிடையாது. அது முற்றிலும் வேறானவை. பள்ளிக்கூடம் செல்லும்போது உங்கள் குழந்தை உங்கள் காலில் விழுந்து உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நொடி பொழுதில் உங்கள் மனதில் குழந்தை மீது உள்ள மனதின் ஆசை, பாசம் அனைத்தும் விலகி மனது அப்படியே வெறுமையாகிவிடும். இதயத்தின் எண்ணங்கள் பாசத்துடன் திறந்து கொள்ளும். நன்றாக படித்து பெரிய வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் உங்கள் குழந்தையை வாழ்த்தும் போது உங்கள் கண்கள் ஈரமாகும்.
மனதில் தோன்றும் எண்ணங்களில் உள்ள குழப்பங்கள் மாதிரி உங்கள் இதயத்தில் தோன்றும் எண்ணங்களுக்கு குழப்பமோ ஒரு மாற்று கருத்தோ கிடையாது. இந்த உதாரணம் ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனால் உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் மீண்டு வர முடியாத பெரும் சிக்கலில் உங்களை மாட்டிவிட்டு உங்களிடமிருந்து எளிதாக அது தப்பித்து கொள்ளும். தப்பிப்பதற்கு மனம் தேர்ந்தெடுக்கும் வழிகளில் மிக முக்கியமானவை மூன்று. அதாவது விதி விதி மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கும். கடவுள் செயல் அப்படின்னு சொல்லி மனம் பழியை போட்டு தப்பிச்சுக்கும். இல்லைன்னா கர்ம வினை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கும். ஆனால் இது மனதின் தந்திரமே தவிர நீங்கள் எதனாலும் சூழப்படவில்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. வழி வழியாக இவை மூன்றும் உங்களுக்கு பாடமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறதுனால இந்த சிறையிலிருந்தும் உங்களையே ஆக்கிரமித்திருக்கும் உங்கள் மனதின் தந்திரத்திலிருந்தும் மீண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று நீங்கள் தான் உறுதியாக நினைத்தவாறு இருக்கிறீர்கள். இந்த கணத்திலேயே நீங்கள் அந்த மன சிறையிலிருந்து வெளியே வந்து விடலாம். அது உங்களது விருப்பத்தில் தான் உள்ளது. ஆம், அதிலிருந்து நீங்கள் வெளியேறுவதை யார் தடுக்கப் போவது கிடையாது. ஆனால் இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால், இந்த 3 சிறைகளையுமே நீங்கள் ஒருவித பாதுகாப்பாக உணர்கிறீர்கள் என்பதுதான். எந்த 3 சிறைகள் சொன்னோம் இல்லையா? விதி, கடவுள் செயல், கர்ம வினை அப்படின்னு அந்த அந்த 3 சிறையில இருந்து நம்மளால் விலக முடிகிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு வித பாதுகாப்பாக நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். சிறையில் உள்ள கைதிக்கு உண்ணும் உணவிற்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. நண்பர்கள் அங்கே இருக்காங்க, வேலையும் அங்கே கொடுத்துட்றாங்க, அதற்கு ஊதியமும் இருக்குது, பலத்த பாதுகாப்பும் கூட இருக்குது. அவன் ஒரு சிறை கைதி என்ற சமுதாயத்தின் ஏளனம் மட்டுமே அவனது மன உறுத்தல். மற்றபடி அவன் ரொம்ப திருப்தியாக தான் இருப்பான். அதுவும் நாளடைவில் அவன் மனதை விட்டு விலகி போயிடும். அதாவது அந்த சிறையில் தள்ளப்பட்ட அந்த ஒரு சில நாட்கள் மட்டும் இருக்கும், அப்புறம் விலகிடும். அந்த கைதியை ஒரு நாள் விடுதலை செய்தால் அவன் வெளியே வந்து அனைத்துக்குமே சிரமப்படுவான். ஒருவித வெறுமையும் கூட அவன் உணர்வான். மீண்டும் ஏதேனும் ஒரு தவறை செய்துவிட்டு பாதுகாப்பாக சிறைக்கே சென்று விட கூட அவன் நினைப்பான். நீங்களும் அது போல தான். எதையும் ஆராய்ந்து செயல்படாமல் மனம் போனபடி சென்று சிக்கலில் மாட்டிக்கொள்வதுடன் எல்லாம் என் விதி என்று மனம் தப்பிக்கும் அந்த 3 சமாதான சிறையிலும் அடைபட்டு கொள்கிறீர்கள். அதிலிருந்து வெளிவருவதற்கு வழி இருந்தும் அதன் பின் உள்ள வெறுமையை கண்டு பயப்படுகிறீர்கள். அந்த வெறுமையை உணர்பவர்களுக்கு மட்டுமே, மனதின் தந்திரத்திற்கு ஆளாகாமல் தப்பித்து வருபவர்களுக்கு மட்டுமே இதயத்தில் எழுகின்ற எண்ணத்தின் குரல் நன்றாக கேட்கும் அப்படின்னு ஓசோ ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. அன்பு நேயர்களே, நீங்களும் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். மனதின் எண்ணங்களுக்கும் இதயத்திலிருந்து தோன்றும் எண்ணங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஆனால் அது மயிரிழை போல இருக்கிற ஒரு வித்தியாசம். அதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாமும் கூட எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வாழ்க்கையில் பயணம் செய்யலாம் இல்லையா? ரொம்ப அற்புதமான இந்த பதிவு உங்களுக்கு ஒரு இனிமையான சிந்தனையாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாதிரியான சிந்தனைகளை பற்றி உங்களுடைய அருமையான கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கள். கீழே அருமையாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பினைய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.